இந்திரா சீரியல் ஜூலை 19 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இந்திரா கௌதம் ரூமில் லைட் எறிகிறத பார்த்த ஜெயா ரொம்ப டென்ஷன் ஆகி கௌதமுக்கு கால் பண்ணி கீழே வர சொல்கிறாங்க. அப்போ கௌதமும் கரெக்டாக கீழே இறங்கி வராங்க. என்ன கௌதம் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நான் இன்னும் தூங்கலைங்கிறாங்க கௌதம். ஏன்னு சொல்லி கேட்கவும், இல்லை எக்ஸாமுக்கு இந்திரா படிச்சுட்ருக்கா, அவளுக்கும் வேற கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு கௌதம் சொல்ல, அதனாலங்கிறாங்க ஜெயா. இல்லைம்மா அதனால தான் லைட் எரியுதுன்னு சொல்கிறம்மா அப்படின்னு கௌதம் சொல்ல, அவள் பாட்டுக்கு படிக்கட்டும், யாரும் வேணான்னு சொல்ல, ஆனால் நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியது தானே கௌதம். ஏன் கௌதம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்ல, என்னம்மாங்கிறாங்க கௌதம். இல்லை காலையில் இந்திராவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவள் ஃபோன் பண்ணி தான் நீ போனியா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா ஆஃபீஸ்லேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்போது ரோட்டில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு, எட்டி பார்த்தா இவள் ஹெல்ப்லெஸ்ஸாக விழுந்து கிடந்தா, அதனால தான்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜெயா. அப்படியாங்கிறாங்க. ஏம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம், நான் சும்மா தான் கேட்டேங்கிறாங்க ஜெயா. கௌதம் நீ ஃபேக்ட்ரிக்கு போகிறவன், அங்கே போய் வேற நீ ஒர்க் பண்ணணும், எல்லா விஷயத்துலையுமே நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீ இப்படி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டா உனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, உடம்பு வீணாக போயிடும். நல்லா பிரிஸ்காக இருக்கணும்னா அதுக்கு நல்ல தூக்கம் முக்கியம். இதெல்லாம் நான் சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை. இப்படி முடிச்சுட்டே இருந்தேன்னா அப்புறம் உடம்பு எதுக்காகும். அதனால் இந்திராவை பேசாமல் நாளைக்கு காவியா ரூமுக்கு மாற்றிடலாம், அவளுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இந்திரா மேலே அவள் கேர் எடுத்துப்பால, உனக்கும் ப்ரைவேசி இருக்கும். என்ன சொல்கிற அப்படின்னு ஜெயா கௌதம் கிட்ட கேட்க, அம்மா சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, வேணாமா, எனக்கு அவ அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸா இல்லை. என்ன இருந்தாலும் காவியா அண்ணியும் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்காங்க, அவங்களோட ஸ்லீப்பை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கௌதம் சொல்ல, ஓ நீ இந்த அளவுக்கு அவ கூட அட்டாச் ஆயிட்டியா, இனிமேல் நான் இதை கேர்ஃபுல்லாக தான் கவனிக்கணும் அப்படின்னு ஜெயா யோசிச்சுட்டு இருக்க. அம்மா அதுவும் இல்லாமல் இந்திராவை பார்த்துக்கிறது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லைம்மா. அம்மா நீங்கள் தூங்குங்கம்மா, உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், நீங்கள் தூங்காமல் இருந்தால் உங்களுக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, கௌதம் உனக்கும் இந்திராவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஜெயா கேட்க, ஆமாங்கிறாங்க கௌதம். உனக்கும் இந்திராவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஜெயா கேட்க, ஞாபகம் இருக்குங்கிறாங்க கௌதமும். கௌதம் போனதும் இந்திரா பெரிய புத்திசாலி, இந்த சான்ஸை வச்சு எப்படியாவது கௌதம் மனசில் இடம் பிடிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறா போல இருக்கு, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஜெயா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கௌதம் இந்திராவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கௌதம் இந்திராவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஜெயா ரொம்ப கடுப்பாகிறாங்க. இன்னொரு சைடு காவியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்திராவுக்கு காலில் இருக்கிற கட்டு கையில் இருக்கிற கட்டை எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. சார் இதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் நார்மலாக இருக்கலாம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிசின்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க கௌதம் கிட்ட. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, சகிச்சுக்க முடியல அப்படின்னு ஹேமா வந்து சொல்லிட்டு இருக்க. ராகினி கேர் பண்ணாமே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு கவனிக்காமல் உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு ஹேமா ராகினியை பார்த்து கேட்க, ஏன்னா நானும் அதே சீனை பார்த்தா டென்ஷனாகி உட்காந்துருக்கேன், நீ லேட்டு அப்படின்னு ராகினி சொல்ல, இன்னமும் அவ்வளோ அடிக்கலாம் தூக்கலாம் நல்லா சொன்னீங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, அச்சச்சோ அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற ரொமான்ஸ் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே இந்திராவை போய் கழுத்தை நெரிச்சிடலாமான் இருக்கு அப்படின்னு ராகினி சொல்ல, பின்ன கொஞ்சமாக ஆடுறாங்க, நீங்கள் அந்த இந்திராவை மொத்தமாக தூக்கலான்னு பார்த்தீங்க, ஆனால் அவள் அந்த கேப்பில் கௌதம் கூட ஹாப்பியாக இருக்க ஃபுல்லாக மயக்கு போட்டா அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. என்ன கொஞ்சம் என்ன குழாவில் தூக்கிட்டு போகிறது என்ன ஊட்டி விடுறது என்ன, இப்போ வர ரொமான்ஸ் படமெல்லாம் தோத்துரு போல இருக்கு, அந்த ரூம் பக்கமே போக முடியல அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. பார்த்துட்டு தான் இருக்கேன் ஹேமா, பார்த்து அப்படியே வெறியில் இருக்கேன், அக்கா ஏதாவது கண்டுக்குவாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. போங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து கவனிக்கிறதுக்குள்ள அவள் கௌதம வேற லெவல் கூட்டிகிட்டு போயிடுவா, என்ன கூத்தடிக்கிறாங்க, புடவையெல்லாம் கட்டி விடுறான், அச்சோ எனக்கு பொறுக்க மாட்டேங்குது, இப்படியே போனால் சத்தம் இல்லாமல் ரெண்டும் வீட்லேயே ஹனிமூன் கொண்டாடுங்க, எல்லாம் உங்களால தான் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, ஏதோ நான் பண்ண பிளான் சொதப்பிடுச்சு, அவளை மொத்தமாக முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதையே அவள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டால, அவளை விடமாட்டேன்டி அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. போங்க எனக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு, நம்ம அவள் தலையில் போடுற ஒவ்வொரு கல்லாம் எடுத்து அவள் பில்டிங் கட்டிட்டு இருக்கா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு சாதகமாக தான் ஆகுது, தயவு செஞ்சு நல்ல பிளானாக போடுங்க அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்கா. வாயை மூடு, என்னமோ பெரிய அவளை ஹீரோயின் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க, நீ வேணா பாரு என்னோட நெக்ஸ்ட் பிளானில் ரெண்டு பேர்த்தையும் துண்டா பிரிக்கிறேன், அடுத்த அட்டம் தோக்கவே தோக்காது, நீ சும்மா என்னை ஏற்றி விட்டு கடுப்பேத்தாத, நீயும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்ல. எங்கே யோசிக்கிறது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, இந்த வீட்டில் கீழே போனால் அந்த காவியாங்க கதிரும் கொஞ்சிட்டு இருக்காங்க, மேலே போனால் அவங்க, எவ்வளோதான் பொறுத்து போகிறது, சீக்கிரம் ஏதாவது பிளான் பண்ணுங்க, போகிற போக்க பார்த்தா காவியாவுக்கு முன்னாடி இந்திரா புள்ள பெற்று கொடுத்தாலும் பெற்றுருவா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க ஹேமா. வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்திரா வராங்க. ஏமா இந்திரா காயெல்லாம் ஆறிடுச்சுல அப்படின்னு கௌதம் அப்பா கேட்க, காயெல்லாம் ஆறிடுச்சு மாமா, கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்திரா சொல்ல, இன்னும் டேப்லெட்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு வரும், எல்லாம் வாங்கியாச்சுல அப்படின்னு கௌதம் அப்பா கேட்க, அப்பா இன்னும் 4 நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் டேப்லெட்டை நிப்பாட்டிடலான்னு சொன்னாங்க அப்படின்னு கௌதம் சொல்ல, பரவாயில்லையம்மா
ரொம்ப சீக்கிரமே ரெக்கவரி ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் காயெல்லாம் மறைஞ்சு போச்சே அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. மாமா கவனிப்பு அப்படி மாமா, அதான் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மாமா எனக்கு கோயம்புத்தூரில் எக்ஸாம் இருக்கு மாமா, அதான் உங்கள் ட்ராவல்ஸ்லேயே டிக்கெட் புக் பண்ணிடலான்னு சொல்லி அக்கா சொன்னா அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. ஆமாம் மாமா, ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கா, வேற ஏதோ ட்ராவல்ஸில் போகிறத விட நீங்களே நம்ம ட்ராவல்ஸில் டிக்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னோமாமா அப்படின்னு காவியா சொல்ல. ஓ இதுவும் வேலை தானான்னு ஜெயா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தாராளமாக டிக்கெட் போட்டுருவோம், இதெல்லாம் கதிர் தானே பார்த்துக்கிறான். கதிர் போட்டுடா அப்படின்னு சொல்ல சரிப்பாங்கிறாங்க. இல்லைம்மா இங்கேருந்து ட்ராவல்ஸில் போனால் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவேன். கௌதம் நீ மில் விசிட்டுக்கு அடிக்கடி கோயம்புத்தூர் போவல, எப்படி போவ அப்படின்னு கேட்க. அப்பா மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு, நான் ரெகுலராக அதில் தான் போவேன் அப்படின்னு கௌதம் சொல்ல. அப்போ சரி, அப்போ அதுலேயே இந்திராவுக்கு டிக்கெட் போட்டுரு அப்படின்னு கௌதம் அப்பா சொல்ல. அச்சோ அதெல்லாம் வேணாமாம்மா, எனக்கு ட்ராவல்ஸ்லேயே டிக்கெட் போட்டுருங்க, நான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்திரா சொல்ல. என்னம்மா இங்கேருந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் போய் எப்படிம்மா எக்ஸாம் எழுதுவ, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இல்லைம்மாம்மா நான் காலையிலேயே அங்கே போயிடுவேன், அங்கே போய் எனக்கு 4 hours டைம் இருக்கும், அதுக்குள்ளே மோஸ்ட்லி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன் மாமா அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. அதான் அவள் சொல்கிறாள்ல புதுசாக ஃப்ளைட்டில் போட்டு ஏதாவது பயந்துட போறா, அவள் எப்படி கேட்குறாளோ அப்படியே டிக்கெட் போட்டு கொடுங்களேன், சும்மா தேவையில்லாத குழப்பெல்லாம் வேண்டாம் விடுங்க அப்படின்னு ஜெயா சொல்ல. ஆமாம்மா இப்போ கம்ஃபர்ட்டாக பழக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோவேன், அப்போ அது இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு ராகினி சொல்ல. இப்போல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ரொம்ப விலை ஏறி போச்சான், பிஸ்னஸ் டிக்கெட்டில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. சரிம்மா இவங்கெல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, நீ கேட்ட மாதிரியே டிக்கெட் போடுவோம், ஆனால் தனியாக வேண்டாம், இப்போதான் உன் உடம்பு சரியா இருக்கு அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. அதான் மாமா நானும் சொன்னேன், இப்போதான் அவளுக்கு உடம்பு சரியாயிட்டு இருக்கு, நானும் உன் கூடயே வரேன்னு சொல்லிட்டு இருக்க மாமா அப்படின்னு காவியா சொல்ல. என்னது என்ன காவியா விளையாடுறியா, நீ இப்போ எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு மறந்து போச்சா, வயிற்று புள்ளத்தாச்சு அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது, இதை பார் உன் தங்கச்சி பாசெல்லாம் இந்த டைமில் வேண்டாம், நீ ட்ராவல் பண்ணவே கூடாது. ஆமாம் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. சூப்பர் அத்தை, ஆக்சுவலாக நானும் அதான் அக்கா கிட்ட சொன்னேன், யாரும் துணைக்கெல்லாம் வேண்டாம் மாமா, என்னால் தனியாக போக முடியும், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காவி பார்த்துட்டே இந்திரா சொல்லிட்டு இருக்க. உன் அத்தை சொல்கிறதா சரி காவியா, நீ போவேணாமா. அம்மாடி இந்திரா கோயம்புத்தூர் உனக்கு புதுசு வேற, நீ தனியாக போவேண்டான்னு எனக்கு படுது. ஆமாம் அப்படியே போனாலும் நீ அங்கே போய் எங்கே தங்குவ, எங்கேருந்து கிளம்பி போவ, பேசாமல் நீ ஒன்று செய். டே கௌதம் 2 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு நீயும் கூட போயிட்டு வந்துரு அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. டே கௌதம் உன் ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு கதிர் சொல்ல. ஜெயா அவளுக்கும் இப்போதான் உடம்பு சரியா இருக்கு, புது இடம் வேற, கௌதம் கூட இருந்தால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவாள் அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. ஓகே நான் போகிறப்பா அப்படிங்கிறாங்க கௌதம். அக்கா நான் அவங்ககிட்ட பேசணும், உள்ளவா அப்படிங்கிறாங்க ராகினி. டே கதிர் கௌதம் இந்திரா 2 பேத்துக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுரு அப்படின்னு கௌதம் அப்பா சொல்ல. சரிங்கிறாங்க கதிரும். அக்கா நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா, ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காத சொல்லிட்டேன், இப்போல்லாம் நீ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்ட, இப்போ எதுக்கு இந்திரா கூட கௌதம் அனுப்ப நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு ராகினி கேட்க. நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன், அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல. அதான் சொல்கிறேன், அவங்களே பேச விடுற, இந்த இந்திராக்கு அடிப்பட்டதுலேருந்து இங்கே என்ன நடக்குது நீ பார்த்துட்டு தானே இருக்க, இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான்க்கா அப்படின்னு ராகினி சொல்ல. ஆனால் நம்ம கௌதம் அப்படி இல்லடின்னு ஜெயா சொல்ல. உன் பிள்ளைய நீ தான் மிச்சிக்கணும், இங்கே பார்த்தல இந்திரா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அந்த கௌதமும் சேர்ந்து தான் ஆடினான், இப்போ நீ 2 பேரையும் ஒன்றா அனுப்பிச்சுன்னா அவ்வளோதான், திரும்பி வரும்போது 2 பேரும் டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராகினி சொல்ல. ஆனால் மாமாங்கிறாங்க ஜெயா, இந்த மாமாவுக்கு வேற வேலையே இல்லை, அவருக்கு வேற வேலையே இல்லை, இப்போ நீ தடுக்கலன்னு வை, இந்திரா தான் உன் மருமக அப்படின்னு ராகினி சொல்ல. அப்படியே யோசிக்கிறாங்க ஜெயா. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.